உற்சாகமான காலை வணக்கங்கள் நண்பர்களே. கடவுள் அருள் டிவி என்ற சேனலின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 29 ஏப்ரல் 2025 இன்று விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு வளர்பிறை. வருடம் ஆரம்பித்து 119 நாட்களாகின்றது நண்பர்களே. 246 நாட்கள் இன்னும் நம் கையிருப்பில் இருப்பது. அழகாக பயன்படுத்திக் கொள்வோம். துதியை திதி கார்த்திகை நட்சத்திரம் இன்று. கார்த்திகை நட்சத்திரம்னாலே சந்திராஷ்டமம் சித்ரா நட்சத்திரத்துக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் வந்துடும். அப்படின்றால் கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது அப்படின்னு மனதில் கொள்வோம். இன்றைய நாளிலே செவ்வாய்க்கிழமைனாலே முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது. அதிலும் கார்த்திகை விரதம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு முருகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகளும் வாகை சூடக்கூடிய வகையிலே அமையும். அதே மாதிரி பூமி வர்த்தகங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம். ரொம்ப நல்ல விஷயங்களாக அமையப் போகிறது. இன்றைய நாளிலே நல்ல நேரம் அப்படின்னா காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும், மாலையிலே 4:30லேருந்து 5:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறது காலையில் மத்தியானம் 1:30லேருந்து 2:30 வரைக்கும் இருக்கும். இரவிலே 7:30லேருந்து 8:30 வரைக்கும் இருக்கும். ராகு காலம் இன்றைக்கு 3-4:30 ராகு காலம். குளிகை காலம் மத்தியானம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்கும். இன்றைய யமகண்டம் காலையிலே 9 மணி 10:30 வரைக்கும் இருக்கும். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். மேஷ லக்னத்திலே சூரியனின் இருப்பு 2 நாழிகை 11 வினாழி. தான் சூரியன் இன்னைக்கு 5:58க்கு கிழக்கிலே உதித்து விடுகிறார். இன்றைய நாளில் கரண நேரம் அப்படின்னா காலை 7:30லேருந்து 9 மணி வரை. துவங்கிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதற்கான ஆலயம் எதனா இருக்கா அப்படின்னு கேட்டால், திருப்பூரில் கோட்டை மாரியம்மன் கோயில்னு இருக்கும். அங்கே போய் சுவாமியை வழிபடும்போது காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிந்துவிடும் அப்படிங்கிறது ஐதீகம். இன்றைய நாளில் கோச்சாரப்படி கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசிக்குள்ளே சூரியன் உச்சத்திலே அமர்ந்திருக்கிறார். ரிஷபராசிக்குள்ளே குரு அமர்ந்திருக்கிறார். கடகராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அதே கன்னிராசிக்குள்ளே கேது அமர்ந்திருக்கிறார். சனி, சுக்கிரன், புதன், ராகு இந்த 4 பேரும் நமக்கு மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். சனி பகவான் இந்த சூரியனை 2ஆம் இடமாக கொண்டு இருக்கிறார். சனி பகவான் தன் பார்வையாலே 3ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறார். சனி பகவான் 7ஆம் பார்வையாக கேதுவை பார்க்கிறார். சனி பகவானின் 7ஆம் பார்வை இங்கே விழுது. 10ஆம் பார்வை தனுசு அப்படிங்கிற ராசியில் அமர்கிறது. குருவின் 5ஆம் பார்வை கேது மேலே அமர்ந்திருக்க, குருவின் 7ஆம் பார்வை விருச்சிகத்தில் இருக்க, குருவின் 9ஆம் பார்வை மகரத்தில் இருக்குது. வேடிக்கை பார்த்தீங்கன்னா, சனி பகவான் அமர்ந்திருக்கிறது மீன ராசியில் அமர்ந்து தனுசு ராசியை பார்க்கிறார். ரிஷபராசியில் அமர்ந்து மகர ராசி குரு பார்க்கிறார். அப்படிங்கிறது தான் இதில் சூட்சமம். சுக்கிரன், ராகு, புதன் இவர்கள் நேர்பார்வையாக கேதுவை கன்னிராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பு பார்வைன்னு ஒன்று உண்டு. இந்த சிறப்பு பார்வைகள் எப்பவுமே
தன்னுடைய தன்மைக்கேற்ப 3, 5, 7, 9, 10 அப்படிங்கிறதெல்லாம் தன் தன்மைக்கேற்ப பலன்கள் மாற்றி கொடுக்கும். அப்படி பண்ணும்போது செவ்வாய்க்கு சிறப்பு பார்வை உண்டு. 4ஆம் பார்வை 8ஆம் பார்வைன்னு உண்டு. 4ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய துலா ராசியை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக பார்க்கிறது மகர ராசியை பார்க்கும். 8ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மாதிரி பார்வை பலங்கள் எல்லாம் கொண்டு ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம தீர்மானம் பண்ணுவோம். துதிய நட்சத்திரம் அப்படி திதி அப்படின்னாக்க துதியில் நார்மலாக திருமணங்கள் செய்வது ரொம்ப நல்லது. தனுசு மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது, அம்பிகையை வழிபட்டு செய்வது கொஞ்சம் நல்லது. கரணங்கள் பார்க்கும்போது பாலவ கரணம் மங்களகரமான கரணமாக அமையும். உற்சவங்கள்லாம் பண்ணலாம். புலி அப்படிங்கிறதுனால ஐயப்பன் வழிபாடு, சௌபாகியம் அப்படிங்கிற யோகத்தில் இருக்கிறதுனால புதிய ஆடைகள் வாங்கலாம். நல்ல பூஜைகள் எல்லாம் பழங்கலாம். இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும் என்று இருக்கிறது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் இந்த கிரகங்களின் பார்வையினாலே அவர்களுடைய இருக்கும் இடத்தினாலே சந்திரனின் பேஸ் பண்ணி எப்படி பலன் இருக்கு என்று பார்ப்போம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. எந்த காரியத்தையும் சிரமமாக செய்யும் போது வேகத்தை அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய நீங்கள் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனுடன் கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன், இந்த 2 பேரையுமே வைத்திருக்கிறீர்கள். சூரிய சந்திர தொடர்பு அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் எரிச்சல், கண் உபாதைகள், தலைவலிகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதிகப்படியான உஷ்ணம் மண்டையில் ஏறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கொள்வது நல்லது. ராசிகளின் பலனாக பார்க்கும்போது உங்கள் தன்மையிலிருந்து நீங்கள் பார்வை பலம் ஜாஸ்தி. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் கம்மியாக இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கொள்கிறோம். மருத்துவ செலவு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதனால் இப்போவே கொஞ்சம் உடம்பை கூல் பண்ணிக்கிறதுக்கான மெடிசின்ஸு, இளநீர், மோர், பானகம், நீர் இதெல்லாம் குடிப்பது நல்லது. முடிந்தவரை பழச்சாறுகளை அருந்துவது உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் என்கிற குரு, அவர் தன் பார்வையினாலே உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் கொடுக்கிறார். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். கடன் வழக்குகள், வங்கிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். அதனால் பயப்பட ஒன்றும் வேண்டியதில்லை. புதிய வேலை வாய்ப்புகள், அதனால் பதவி உயர்வு இதுவும் கொடுப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் க்ரியேட் பண்ணுவார். அதனால் ஒரு சுபிட்சமான சூழ்நிலை தான் இருக்க போகிறது. இன்றைய நாளிலே 1, 5 என்ற எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும், சிவப்பு, இளம் சிவப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலர்ஸை நீங்கள் நிறங்களாக பயன்படுத்துவதும், இன்றைக்கு கார்த்திகை விரதத்தில் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதனாலே வரக்கூடிய பலன்களான வேல்மாறல் சொல்வது, ஸ்கந்தகுரு கவசம் சொல்வது, கந்த சஷ்டி கவசம் சொல்வது என்று முருகனை துதிக்கும் அத்தனை துதிப்பாடல்களையும் பாடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றங்களும் பலங்களும் நிகழும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. காலச்சக்கர புருஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடம், உங்களுடைய ராசிக்குள்ளே பார்க்கும்போது குரு அமர்ந்தது. இதெல்லாம் பணத்தை பற்றின எண்ணங்கள், பணத்தை பற்றின சிந்தனைகள் ஆழ்ந்து அகன்று உங்கள் மனதிலே பதிந்திருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எப்படியானா முட்டு கொடுத்து உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் இன்றைக்கி செலவு இருந்தாலும் சந்திரன் உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். அப்புறம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டங்கள் மாறி
உடம்பு அசதி சோர்வு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் மாற்றி கொடுக்கும். என்ன பண்ணுறது தெரியலைங்க, கொஞ்சம் சோர்வாக இருக்குன்னு அசதியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தைகளை பற்றிய எதிர்காலத்தின் எண்ணங்களை நிறைய மனசுக்குள்ளே ஓட்டி 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 என்ன ஆகுது, உங்களுக்கு டயர்ட்ஸமாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. நடப்பது நாராயணன் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவருடைய செயல்களில் கொஞ்சம் கையை கொடுத்துட்டு நீங்கள் அமைதியாக நடப்பதை கொஞ்சம் அவுட் சைடராக நின்று வேடிக்கை பார்க்குற மனசை கொண்டு வாங்க. அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஒன்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டிங்கன்னு வச்சுங்களேன், கலங்கின நீரிலே மீன் பிடிக்க முடியாதுன்னு வாங்க. அதுக்கு தெளிவானவுடனே தான் மீனெல்லாம் தெரியும். அப்படி தான் கொஞ்சம் வெளியே வந்து ரிலாக்ஸ் ஆன உடனே அழகாக தெரியும். அழகாக டக்கு டக்குன்னு உங்களுக்கு க்ராப்பிங் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ஒன்று ஆன்மீக ரீதியில் மனசை எடுத்துக்கிறது. இப்படி வைத்து கொண்டே இருக்கலன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன தேவையில்லாமல் போயிட்டு அதையே சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க. சனி பகவான் உங்கள் ராசிநாதனை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால் எல்லாமே மெதுவாக தான் நடக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். காலம் வரும், கால வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய காலங்களில் மாற்றங்கள் நிகழும். அப்போது செய்யலாம். இப்போ என்ன அவசரம், ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது தான் முக்கியம். அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அழகான நாட்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ற பணிகளை செய்யறதுக்கு யோசனை மாத்திரம். 2, 6 என்ற எண் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும், பச்சை கலர் வெள்ளை கலர் அப்படிங்கிற கலர்ஸை நிறங்களாக பயன்படுத்துவதும், இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபடுவதும், செவ்வாய்க்கிழமையினால் பூமி வர்த்தக தொடர்புகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் உங்கள் சொத்து மதிப்புகளை எல்லாம் பார்த்து வைத்துக் கொள்வதும் உங்களுடைய வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நண்பர்கள், அவருடைய ஸ்மைல், அவர் அப்ரோச் பண்ணக்கூடிய விதங்கள், மாற்றி யோசிக்கும் தன்மை, அந்த தன்மையினால் வரக்கூடிய நட்பு குழாம், சுற்றுச்சூழல்கள், இப்படி அமைந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு கன்ஃபார்மாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லா காரியங்களும் ஜெயம். சில நாட்களில் தான் அந்த மாதிரி அமையும். அப்படின்னால இன்றைக்கி கால வேளையில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதாக அமைய போகிறது. மத்தியான வேளையில் கொஞ்சம் டல்லாக இருக்கும், கொஞ்சம் செலவும் உண்டு அப்படிங்கிறதும் ஒரு உண்மையை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். லாபத்தை கொடுப்பதற்காக தான் சூரியன் அமர்ந்திருக்கிறார். முயற்சிகளை பொறுத்தவரையில் நல்ல முயற்சிகள், அழகான செயல்பாடுகள், இது உங்களுக்கு பணமாக வரத்து கொண்டு வந்து கொடுத்துவிடும். 11 என்ற லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். அவர் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறதுனாலே உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலம் வரக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. அவர்களாலே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் உண்டு. அந்த பிளெஸ்ஸிங்னால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு. ஆனாலுமே உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற நிலை மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குது. என்ன தான் சொல்கிறாங்க தெரியலிங்க, நாங்கள் அப்படியே நின்ன இடத்துல இருக்கிறோம், எங்கே காசு வருது, 10 ரூபா கூட பைசா இல்லை அப்படின்னு ஒரு தனி புலம்பல் காதில் வந்து விழுகுது. ஏன் அது ரீசன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா விரயஸ்தானமில் தனக்காரகனே உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் செலவு இருக்க தானே செய்யும். அந்த செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. ஆனாலும் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு ஈக்குவேஷன், நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது குரு தன்னுடைய பார்வையாலே கேது என்ற ராசியை பார்ப்பதனாலே உறவுக்காரங்க மூலியம் கொஞ்சம் பணங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட விட்ட பணத்தெல்லாம் கொஞ்சம் வாங்குங்க. கொடுக்கல் வாங்கலையில் நீங்கள் கொடுத்து வச்சுருக்க பணத்தெல்லாம் கொஞ்சம் கேட்டு வாங்கிறதுக்காக இந்த பீரியடு. இதெல்லாம் செட்ரேட் பண்ணினே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிடும். இந்த வாரத்தில் 3, 5 என்ற எண்ணை பயன்படுத்தும். இந்த நாளிலே 3, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைக்கு நீங்கள் சிகப்பு கலர், அது வெளிர் சிகப்பாக இருக்கிறது பெட்டர், அந்த வெளிர் சிகப்பு நிறங்களை பயன்படுத்துவதும், முருகப்பெருமானை வணங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளையும் வளத்தையும் கொடுக்கும். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதனானவர் தொழில் ஸ்தானத்துக்குள்ளே நுழைந்து உங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டட் மேட்டரெல்லாம் கொஞ்சம் சந்தோஷத்தையும் பிற்பகலிலே சில வெற்றிகளையும் லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பலவிதமான முயற்சிகளாலே முடியாத காரியங்களெல்லாம் இன்றைக்கி முடிக்க போகிறீங்க. அதுலேயும் குழந்தைகள் விஷயத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அவங்க செஞ்ச காரியங்கள்லாம் சரிதானா, அவங்களுக்கு நம்ம கரெக்டாக கைட் பண்ணுறோமா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் மனசில் இருந்தது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா தீர்த்து வைக்க போகிறீங்க. செய்கிற காரியங்களை செய்வது மட்டும் இல்லாமல் மனத்துக்குள்ளார ஒரு சின்ன குழப்பம், நான் என்னுடைய தன்மையிலே சரியாக தான் போயிட்டுருக்கிறேனா அப்படின்னு ஒரு என்ன குழப்பம், என்ன போராட்டம்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒன்று இருக்குங்க. பயப்பட தேவையில்லை, எல்லாமே சரியாக தான் இருக்குது, வாழ்க்கையில் நல்லது தான் நடக்க போகிறது அப்படிங்கிற டோன் க்ளீனாக புரியுதுன்றது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருப்பது அப்படின்றது ஞானகாரகன் அப்படிங்கிறதும் பலனாக இருக்கிறதுனால பண வரவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி விடுவார். ஸோ எப்படி ஆனாலும் உங்களுக்கு பணம் வரத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்கு இந்த சுவாமி குரு பார்வையால் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தெரியுது. அப்போ அனுகிரகம் பண்ணால் எப்படி இருக்கும், வாழ்க்கையில் நல்ல நல்ல மொமெண்டம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுனே வரும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சுன்னா என்ன இருக்கும், வாழ்க்கையில் பணம் வந்துச்சுனால பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ சால்வ் ஆகிடும். ஒரு நாள் நீங்கள் அவசியம் ஸ்ரீரங்க பெருமாள் போய் வருஷம் பார்த்துட்டு வந்துடுங்க. அது தனியாக ஒரு நாள் போயிட்டு வந்துடுங்க. அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு வெளிர் நீலம் நிற ட்ரெஸ்ஸு இல்லை கர்ச்சீப்பு ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கிடுங்க. 6, 9 என்ற எண்ணெய் அதிர்ஷ்ட எண்ணெய் பயன்படுத்துங்கள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். இன்றைக்கு அவருடைய கருணையினாலே அனைத்தும் நல்லதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. சிம்மராசி அன்பர்கள் எப்போவுமே நான் ஸ்பீடாக தான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது சார். எல்லோரும் என்னை படுத்துறதுனால அப்படி இருக்கிறேன். நான் ஒரிஜினலாக நான் ஸ்ட்ராங்கான ஆள், மெதுவாக தான் எல்லா வேலையும் செய்வேன். நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் யோசித்து தான் செய்வேன். ஆனால் ஜனங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நான் நெருப்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, எங்கிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க அப்படின்லாம் ஒரு ஆதங்கம் உண்டு. ஏன் அப்படின்னாக்க, உங்கள் முகத்தின் தோற்றம் அப்படின்னு வைத்துக்கொள்கிறீர்களே, அது ஸ்மைலியாக இல்லாத கொஞ்சம் கடுகடுன்னு வச்சுக்கிறீங்க. கடுகடுப்பை மாற்றிக்கிடுங்க, அவ்வளோதான். ஒரு முனிவர் சொன்னார், பாம்பு படம் எடுத்து மற்றவங்களெல்லாம் கடிச்சிக்கிட்டு இருந்தாமா. அப்போ சொல்கிறார், நீ கடிக்காதன்றார். கடிக்காதன்னு பாம்பு கடிக்கலன்னு என்ன ஆகும், பாம்பு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். முனிவரன் திருப்பி பார்க்கும்போது, என்னப்பா இப்படி அடிபட்டு கிடக்க, நீ தான் கடிக்காதன்னு சொன்னேனே. இல்லை நான் கடிக்காதன்னு சொன்னேனே ஒழிய சீராதுன்னு சொல்லலை. நீ உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாதே, சீர். ஆனால் பழக்க வழக்கம்னா கடிக்கிறத விட்டுடு அப்படின்னாரு. அது மாதிரி உங்களுடைய முகத்திலே சிரிப்பை வர வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் ஸ்மைலி ஃபேஸ் கொண்டு வாங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ். இதை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுடைய வரக்கூடியவர்கள் எல்லாருமே உங்களை அன்புடன் ஈர்த்து உங்களோட பேச ஆரம்பிப்பாங்க. உங்களை பார்த்தின பயங்கள்னால் வரக்கூடிய மிரட்டல்னால் வர்றது ரொம்ப நாள் நிற்காது இல்லைங்களா. அன்பு தான் எல்லாத்தையும் கொண்டு வரும். அன்புடையார் என்பும் உரிய பிறக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு எல்லாரையும் வளர்ச்சி உங்களோட சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு எண்ணம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியமாக மனசில் கொள்ள வேண்டும். இதை இன்றைக்கி நல்ல மனசில் புரிஞ்சிட்ருப்பீங்க. 4, 6 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிகப்பு நிறம் உங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். அதே போல் முருகப்பெருமானின் வழிபாடு மேலும் பலத்தையும் நலத்தையும் கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. கன்னிராசி அப்படின்ன உடனே நமக்கு என்ன தோன்றது, இவர் எதுலேயுமே பட்டுக்காமல் போயிடுவார்.
எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அது இருக்காது இவர்கிட்ட. அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருப்பார். நம்மளா கூப்பிட்டு சொன்னால் கூட நான் வரணும் பார்க்குற போது பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் அந்த இடத்துக்கு வரமாட்டார் அப்படின்லாம் ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் உங்களுக்கு நெகட்டிவும், இதுதான் உங்களுக்கு பாசிட்டிவாக. எந்த விஷயத்துலையும் பெருசாக பட்டுக்க மாட்டீங்கிறது நெகட்டிவாக இருந்தாலும் இதையே நீங்கள் பாசிட்டிவ் டோனில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அப்போது உங்களுடைய கலத்திரம் அப்படிங்கிற ஒய்ஃப் பார்க்குறாங்க, இவர்கிட்ட நான் வேலை கொடுத்தா செய்ய மாட்டேங்கிறாருங்க, அவர் வாழ் ஓன் ஸ்வீட் டைத்தை எடுத்துக்கிறாருங்க அப்படிங்கிறதான் குறையாக வைக்கிறாங்க. அதுலேயும் இன்றைக்கி நமக்கு அட்டமத்தில் சனி சந்திரன் வர்றார். அப்போ சந்திராஷ்டமம்னு ஆகிடுது. அப்போ பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் எப்படி இருக்கிற ஆள் இன்றைக்கி கொஞ்சம் பயத்துடனும் பதட்டத்துடனும் கொஞ்சம் வெளியில் காட்ட முடியாத மனத்துடனும் இருக்கிறீர்கள். அப்படின்னா பதட்டம் இருக்குமா இல்லைங்களா? அந்த பதட்டத்தினால என்ன ஆகும், கொஞ்சம் குழப்பங்கள் வருமா இல்லையா? அதனால் இன்றைக்கு புதிய வேலை செய்ய வேண்டாம், இருக்கிற ரொட்டீன்ஸை பண்ணால் போதும். கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆழ்ந்து மூச்சை விட்டுட்டு அமைதியாக உட்காந்து க்ளீனாக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிங்க. வாயில் ஒரு கல்கண்டோ இல்லை வெள்ளத்தையும் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு போய் குடிச்சு நிதானமாக அமைதியாக உட்காருங்க. அப்படி பண்ண ரிலாக்ஸேஷன் வர தான் அவங்களுக்கு மைண்ட் செட் கிளியர் ஆகும். மனோகாரகன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு செட் ஆகி வந்து நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரிக்கு வந்துடும். புரியுதுங்களா? அதுதான் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை அழகாக கேல்குலேட் பண்ணால் சந்திராஷ்டமத்திலேருந்து வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நார்மல் ரொட்டீன்ஸ் எல்லாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டோரி பண்ண போகிறீங்க. 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இன்றைக்கி ரெண்டுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்க தான் போகிறது, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு வெள்ளை கலர் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். அதே போல் நீங்கள் வணங்குவது இன்றைக்கி முருகப்பெருமானாகவே மனதில் வைத்து கொள்ளுங்கள். அவரை பிடித்துக்கொள்ள, அவர் காலை பிடித்துக்கொள்ள உங்களுக்கு லாபங்கள் உசத்தியாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துக்காரர் அவர், முயற்சிக்கும் வெற்றிக்கும் ஊழியவன் அவர் விடக்கூடாது இல்லைங்களா? பிடிச்சிக்கிடுங்க. முருகன் தான் உங்களுக்கு காப்பாற்ற போகிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் வளமும் நலமும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னங்க அப்படின்னீங்கன்னா, இவர் தான் செய்யும் வேலையை வேகமாக செய்வதை அனைவருக்கும் புரியாத வழி அழகாக செஞ்சிருவார். வேகமாக செய்வார், ஆனால் அடுத்தவங்களுக்கு புரியாது. இவர் வேகமாக தான் செஞ்சார், அவர் இப்போ நிதானமாக தான் இருந்த மாதிரி இருக்கும்னு. ஆனால் செஞ்சு முடித்த பிறகு தான் தெரியும் இவர் எனார்மஸ் ஒர்க்கை செஞ்சுருக்கிறாருன்னு. அப்படி ரொம்ப மைன்யூட்டாக அழகாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் காரியங்களை ஈஸியாக செஞ்சுருக்கீங்க. ஸ்மார்ட் கோயராக இருக்கீங்க. அது எல்லாருக்கும் உங்கள் மேலே ஒரு பொறாமையை காட்டுறது இல்லைங்களா? நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு உங்களுக்கு அழகாக தெரியுது. சொல்லித்தரத்துக்கான எண்ணங்கள் உங்களுக்கு கரெக்டாக இல்லை, அதனால் கொஞ்சம் மிஸ் ஆகுது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்துலேருந்து பார்க்குறார். அப்போ பார்க்கும்போது நேச்சுரலி உங்களுடைய ராசியில் பார்த்துட்டு இருக்குது ஒரு மத்தியானத்தில் ஒரு அஷ்டமம் அப்படிங்கிற சின்னத்தில் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பதட்ட சூழ்நிலைகள், கொஞ்சம் பயங்கள், மறதி இதெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் டேப் பண்ணி நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒர்க்காக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்கள் சூரியன் நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. படன்னு ஓடணும், படபடன்னு பண்ணணுன்னுலாம் என்ன இருக்கும். அது படபடன்னு போடும்போது அவசரமாக விட்டுட்டு போயிடுவீங்க. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், தேவையில்லாத சிக்கல் உள்ளல போயிட்டு அலைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டீர்களா போதும். 3, 4 என்ற எண்கள் அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே அந்த பேல் எல்லோ அப்படின்னு சொல்லுவோம், அந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்துவதும், முருகப்பெருமானை வழிபடுவதும் சாலச் சிறந்ததாக அமையும் என்பதனாலே இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது நேரடியாக குரு பார்த்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்திலே சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்க போகிறார்கள்.
பாருங்கள், உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆச்சரியமான விஷயங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் போது குருவின் கடாட்சத்தினால உடல் சுகம், மனசு சுகம், எல்லா சுகமும் உண்டு. மனசுகம் வந்ததுனாலே உங்களுக்கு சந்திரன் அமர்ந்து இருக்கிறது, இன்றைக்கி உட்கார்ந்துருக்கார், 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் எல்லாம் கிடைக்கும். குழந்தைகள்கிட்ட நல்ல நல்ல நியூஸ்லாம் வருது, சந்தோஷம் ஆகிடுவீங்க. குஷி, குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதனால் லாபங்கள், வாழ்க்கையில் புதிய மாற்றங்களையெல்லாம் காணப்போகிறீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட். உங்கள் தொழிலிலே மாற்றங்கள், தொழிலிலே வளர்ச்சி, தொழிலிலே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆஹா நான் பண்ணிட்டேன் பார் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியான ஒரு ஸ்வீட் ஹக், இப்படிலாம் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ்லாம் கிடைக்கக்கூடிய டே இன்னைக்கு. சொத்து விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய பைசல் ஆகும், படப்படன்னு ஒடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் எடுத்திங்கன்னா டகாலம் முடிஞ்சிடும். வண்டி வாகன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. உங்கள் விஷயங்கள் எல்லாத்தையுமே அழகாக டியூன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அழகாக கேப்சூல் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் இருக்கிறதுனால உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிங்கிறது நிறைய இருக்குது அப்படிங்கிறது புரிந்து கொள்வோம். உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை நமக்கு குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். குரு 7லேருந்து 11 பார்க்கிறார். அப்போ பாருங்கள், உங்கள் கலத்திரத்தின் மூலம், உங்கள் பார்ட்னர்ஸ் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. பண வரவு அபிமிரதமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய நாள் இன்னும் அதிகமாக ஒரு உத்வேகத்தை கொடுப்பதற்குத்தான் 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கு பலனுள்ளாக அமையப் போகிறது. கருநீலம் என்ற நிறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். முருகப்பெருமானின் வழிபாடு மேலும் பலத்தையும் நலத்தையும் பலத்தையும் கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. போராட்டமே இல்லை சார், என்கிட்ட எப்பவுமே க்ளீனாக இருக்கிறேன் சார், என்னாலும் போட்டி போடுறாங்க சார் அப்படிங்கிறது தான் உங்களுடைய டிபேட். நீங்கள் எப்போது சந்தோஷமாக, இன்பமாக, களிப்பாக, வெற்றியோடு அப்படி ஜாலியாக போகணும்னு ஆசைப்படுவீங்க. சுகம் அப்படிங்கிறது இருக்கும், கவலை என்பது இல்லை. பயம் என்பது உங்கள்கிட்ட கொஞ்சம் நாள் முன்னாடி இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு. உங்கள் மைண்டெல்லாம் இப்போ புகழண்டு புகழ் 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 மென்மேலும் புகழ் மேன்மை இதை பற்றி தான் இருக்குது. அதுக்கான ஆக்கங்களை எல்லாம் தோண்டி கொண்டு இருக்கிறீர்கள். கொஞ்சம் ஆட்டி படைக்கிறது கடன். அந்த கடனை மட்டும் தீர்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை பிடிக்க முடியாது. அந்த கடன் தீர்க்கக்கூடிய காலங்கள் எதனா இருந்தால் சொல்லுங்க, அதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறீங்க. இன்றைய நாளிலே இன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் சந்தோஷகரமான நியூஸ்கள்லாம் உங்களுக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிற நாட்களாக ஒரு நாள் இந்த நாள் அமையப் போகிறது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குருவோட மத்தியானத்தில் போய் சேர போகிறார். அப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்து சந்திர யோகம் கிடைக்க போகிறது. அதனாலே உங்கள் கடன் பைசல் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறார் மத்தியானத்தில். அதே மாதிரி நீங்கள் வாங்க வேண்டிய பணங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பைசலாகிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைச்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியான வேலைக்கு அப்புறம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மத்தியானம் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு நியூஸ் இருக்கிறதுனால இப்போவே ரெடி ஆகிடலாம். நான் எதையோ ரிசீவ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ராசியிலேருந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், இந்த 4 பேர் அங்கே ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்குறாங்க. ஆணி அடித்து உட்காந்துட்டாங்க. இந்த 4 பேர் அங்கே உட்கார்ந்ததுனால என்ன ஆகுதுன்னா, நார்மலாக இந்த ரிலேஷன்ஷிப் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எரர்ஸ், அவங்க கூட எரர் ஃபைண்டிங்லாம் சண்டை வரும். நான் பெருசு, நீ தான் பெருசு, அப்படி இப்படின்னு சண்டையெல்லாம் வருது இல்லைங்களா? அந்த சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் அந்த டோனை கம்மி பண்ணிவிடுங்க. யாரும் யாருக்கும் பெருசு இல்லை, நம்ம சாதாரண ஆட்கள் தான் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிடுங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக் தன்மை தான் மார்க்கெட்டில் நம்ம மனசில் தன்மையை வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போய்டும் இல்லையா? அதனால் அந்த தன்மையை வரவைத்து கொள்ளுங்கள். அது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது. செஞ்சிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த நாள் இனிய நாளாக மாறிவிடும். 2, 3 இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். ஸோ 2மே அதிர்ஷ்டம் என்ன மாறிவிடுகிறது.
செவ்வாய் பார்த்தனால இளம் சிவப்பு அப்படிங்கிற அந்த நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல எனர்ஜியும் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். முருகனின் வழிபாடு இன்றைக்கி மேலும் உங்களை ஊக்கத்தையும் நல்ல ஒரு தன்மையும் கொடுக்கும், நல்ல மதிப்புகளையும் புகழையும் அந்தஸ்தையும் கொடுக்கும். அதனால் மேன்மேலும் வாழ்க்கையிலே சிறப்புகளை பெற்று இனிதாக வாழுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. நாம் செய்யும் காரியங்கள் என்னவாய் இருந்தாலும் ஏன் எப்படி என்ற கேள்விக்கு எப்போவுமே இடம் உண்டு அப்படிங்கிறத என்றைக்கும் மாற்றாதவர் நீங்கள். மாற்றம் ஒன்றுதான் மனித வாழ்விலே மாறாதது என்பதை ஆழ்ந்து அகன்று புரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை நடத்தி எளிமையாக்கி கொள்வார்கள் நீங்கள். எதையுமே கஷ்டம்னு எடுத்துக்கிறது இல்லை, நஷ்டம்னு எடுத்துக்கிறது இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. லாபத்தை கண்டு சிரிப்பதும் இல்லை, தோல்வியை கண்டு துவழுவதும் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோட்பாடு. இப்படிப்பட்ட உங்களுக்கு ராசியிலிருந்து பார்க்கும்போது 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு நமக்கு சந்திர பகவானுடைய மூமெண்ட் இருக்கும். இது ரெண்டுமே சரியான இடம் இல்லாதனால இன்றைக்கி கொஞ்சம் சிக் ஃபீலிங்கோட காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டதாக அமையும் அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். தனம் வரலாம் வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய அத்தனை கிரகங்கள் நல்ல பொசிஷனில் இருந்தாலும் இன்றைக்கு பெருசாக இவென்ச்சுவல் ரிலேட்டடாக எதுவுமே இல்லைங்கிறதும் ஒரு உண்மையை நம்ம மனசில் வாங்கிக்கத்தான் வேண்டியிருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனைத்துமே செய்து முடித்து விடுவோம். அவசரகதியினால் பண்ணியது தான் கொஞ்சம் காரியத்து தடைகளாகவும் நாசங்களாகவும் மாறும்ன்றதால் அவசரப்படுவதை குறைத்து கொள்ளுங்கள். நிதானம், தானத்தில் சிறந்தது நிதானம். வேகமின்றி இருப்பது விவேகம். இதெல்லாம் மனசில் ஸ்லோகமாக வச்சுக்கணும். வச்சுக்கினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்பீடு கம்மி ஆகிடும். ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கரெக்ஷன்ஸ் எல்லாமே போயிடும். சிதறாமல் எல்லா காரியமும் அழகாக முடித்து கொள்வீர்கள். இதனால் வாழ்க்கையிலே நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது. அப்படின்னால இன்றைய நாளின் 4ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் உங்களுக்கு ராசி நம்பராக அமைகிறது. கொஞ்சம் கலர்னு போய் பார்த்திங்கன்னா மல்டி கலர் துணிகளை இன்றைக்கி உபயோகப்படுத்துவது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கு உங்கள் ராசியிலே நார்மலாக செவ்வாய் உச்சத்துக்கு வருவார். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமை இன்று கார்த்திகை நட்சத்திரம். அதனால் முருகப்பெருமானை அவரே கதின்னு பிடிச்சிக்கிறதுக்கு அவர் காலை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அரளிப்பூ மாலையை சார்த்தி முருகனை வழிபட்டு 2 தீபத்தை போட்டுட்டு வாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் வரக்கூடிய நாட்களிலே நடப்பதற்கு இன்றைக்கி அச்சாரத்தை ஏற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. 3ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி மேஷ ராசி டு ரிஷப ராசிக்கு போகிறார். இந்த டிரான்சிஷன்ஸ் எல்லாமே காலையில் வரைக்கும் நல்ல லாபங்கள்லாம் வரும். பைசா வர வேண்டியது எதனா கேட்க வேண்டியதெல்லாம் இருந்தால் கேட்டுருங்க. பில்லிங்லாம் போட வேண்டியதான் கடகடான்னு போட்டு முடிங்க. யார்கிட்டலாம் உங்களுக்கு வசூலாகணுமோ இதெல்லாம் காலை வேலையில் ஒரு 12 மணிக்குள்ளார எல்லாத்தையும் முடிச்சிருங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாமே டல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் வரும். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் டயர்ஸம் ஃபீலிங்கும் உங்களுக்கு மைண்டில் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க, போதும்பா இன்றைக்கி நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வெயிலின் தாக்கம் உங்களை ரொம்ப படுத்தும். அதனால் மத்தியான வேலைக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங்கில் வந்து ஒர்க் பண்ணலான்னு போயிடுவீங்க. அதனால் கொஞ்சம் வியாபாரங்கள் ஒரு சுணக்கமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு அலுவலகத்தில் இருப்பதற்கும் பெருசாக எனக்கு ப்ரொடக்டிவ் எனர்ஜி கொடுக்காது. மந்த் அண்ட் ப்ரெஷர்லாம் இருக்குங்க, அதனால் செய்ய முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக் ஃபீலிங்கோடு இருப்பீங்கன்றது ஒரு நோட் காட்டுது. இதை நாளிலே உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு. அவர் உட்கார்ந்துருக்கிறது 4ல் உட்கார்ந்துருக்கிறார். 4ல் உட்கார்ந்துருக்கிறாருன்னா ஏதோ ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. காதல் உறவுகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அது பற்றிய விஷயங்கள் சீரியஸாக பார்த்துக்கிடுங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிற சூரிய பகவான் தான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்படின்னா
உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை உங்கள் கலத்திரத்திட்ட காட்டும் போது அவங்க தான் நிறைய வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேசி ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வேணால் கொஞ்சம் அப்படி தனிஞ்சு போயிட்டிங்கன்னா நல்லது. இதனால் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் எல்லாம் இல்லாமல் இருக்கும். இன்றைய நாளிலே 3, 5 என்ற இலக்கங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்களாக அமையட்டும். இளம் சிவப்பு நிறமானது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் நிறமாக அமையட்டும். முருகப்பெருமானின் வழிபாடு உங்களுக்கு குலதெய்வத்தின் வழிபாடாக அமைந்து வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் சிறப்புகளும் உங்களுக்கு வந்து சேரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளேயே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் மற்றும் சனி இவர்கள் எல்லாம் 4 பேர் சேர்ந்து ஒன்றா உட்காந்துட்டா மண்டக்குள்ளே எப்படி இருக்குன்னா குடையும். அப்படியே ஐயோ இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு தெரியலையே. வெறும் எக்ஸசைஸ் ஆஃப் மைண்ட் ரீடிங் தான். வெளியில் பண்ணக்கூடியத்தில் போய் பார்த்தோம்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா சூரியன் இருக்கிறார். சூரியன் நார்மலாக இருந்தாலே வார்த்தைகள் தடித்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குடும்பத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள். உங்களை எரிச்சலும் கொண்டு பண்ண ஒரு ஆள், வார்த்தையில் வந்து சரியாக வர முடியாத ஒரு விஷயம். அப்போனா உங்கள் வார்த்தையில் மட்டும் இல்லை செயல்களிலும் வேகம் காட்டணுன்னு இருக்கும். ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியாக அவங்கள காட்டி கொடுக்கும். ஒரு அம்பி வருவார், இந்த பக்கம் ஒரு ரெமோ வருவார் அப்படிங்கிற மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கிற ஒரு சினாரியோ இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். அதுலேயும் சந்திரன் வேறு உட்காந்துட்டார். மனோகாரகன் அப்படிங்கிறவர் கார்த்திகை நட்சத்திரம் எல்லாம் ட்ராவல் பண்ணுறார். காலையில் உட்காரும் போது கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்குது, கொஞ்சம் காசு செலவெல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் மத்தியானத்துக்கு அப்புறம் சரியாக போடும். கொஞ்சம் பண வரவெல்லாம் இருக்கும். நீங்கள் கடையெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி கல்லா பெட்டி உட்காரும்போது மத்தியானத்தில் போய் உட்காருங்க. அவசரம் காலையில் போய் உட்கார வேண்டாம், டென்ஷன் தான் வரும். மத்தியானம் போய் உட்காரும்போது சரியாயிடுமா சார்? நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூல் அவுட் ஆகிடுவீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி வியாபாரம் வர்த்தகம்லாம் நல்லபடியாக நடக்கும். மத்தியானத்துக்கு அப்புறம் புதிய வாடிக்கையாளர்களெல்லாம் சந்திக்க போகிறீங்க, அதனால் அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். புதிய பொருள்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க, சம்மர் ஆஃபர் அப்படின்லாம் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டோரியை நீங்கள் மத்தியானத்துக்கு அப்புறம் செய்து போது கரெக்டாக வெளியில் வந்து படப்படப்படான்னு விற்றுருவீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐடியாஸ் நிறைய வச்சுருக்கீங்க. ஐடியாஸோடைய பிரகாரம் நீங்கள் அழகாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்க போகிறதுன்றதும் உண்மை. 2ஆம் இடத்துக்குடைய செவ்வாய் 5ஆம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது ரொம்ப ஐடியாஸ் உள்ள விஷயங்கள். தைரியத்தோடு செய்து போகிறீங்க. தைரியம்தான் உங்களுக்கு புருஷ லட்சணம் அப்படிங்கிறதுனால அழகாக தைரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய சினாரியோவை அப்படி இம்பல் பண்ணி கொடுத்துருவீங்க. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் உண்டு. இன்றைய நாளிலே வெளிர் பச்சை நிறம், வெள்ளை நிறம் இந்த 2மே கலந்த துணிகள் உங்களுக்கு நல்ல ஆடைகளாகவும் அணிகலங்களாக மாறும். அதே போல் 2ஆம் இடத்து அதிபதியானவர் செவ்வாய், அவருடைய சார்ந்த நாள் இன்றைக்கி ஆளுவு கிரகம் செவ்வாய் அண்ட் கார்த்திகை நட்சத்திரம்னால முருகப்பெருமானை எவ்வளோ தூரம் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பூமி வாசல் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும், வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நீங்கி கடன்கள் நீங்கி நல்லது ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாகவும் அமையிறதுனால திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து குழந்தை பேர் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கன்னா முருகப்பெருமானை பிடித்து கொள்வது நல்லதுன்னு சொல்லுவோம். அதனாலே இன்றைக்கு முருக வழிபாடு ரொம்ப சிறந்ததாக செய்து வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் மேன்மேலும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.